நவம்பர் 9 ஞாயிற்றுக்கிழமை 2025. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூலாங்குறிச்சி கிராமம். பூலாங்குறிச்சி டு மூலங்குடி இணைப்பு சாலை. சில வாரங்களுக்கு முன்பு இந்த வட்டாரத்தில் மழை பெய்து இந்த ரோடு ரொம்ப குண்டும் குழியுமாக தண்ணி நின்று ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அது கண்டெய்னர்கள் போய் ரொம்ப இதாக இருந்ததனால் இதன் முகநூலில் சிவகங்கை மாவட்ட கலெக்டருக்கும் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பூலாங்குறிச்சி பொதுமக்களுக்கும் மற்றும் பூலாங்குறிச்சி விவோ அதிகாரிகளுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் என்று வீடியோ போட்டிருந்தேன். போட்டதுக்கப்புறம் மதிப்பிற்குரிய காவல் அதிகாரிகள் என்னிடம் பேசி இதை கலெக்டருக்கு மனு போட சொன்னார்கள். திருப்பி மனு போட்டேன். அதுக்கு மனு போட்டாச்சு. மனு போட்டபடி இருக்கின்றது. அந்த சிவகங்கை மாவட்ட கலெக்டர் இதை பார்வையிட்டு எப்பொழுது அதை ரோடு போடுவதற்கு முயற்சி பண்ணுவார்களோ பண்ணட்டும். ஆனால் இதற்கு இடையில் கோழிப்பண்ணை செட்டியார் என்று சொல்லக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா அவர்களை நான் நேரில் சந்தித்த போது அவர் மரியாதையாக நிமித்தமாக என்னிடம் ரொம்ப மரியாதையோடு நடந்து கொண்டார். அவர் என்ன சொன்னார் என்றால், ஐயா நான் ஏற்கனவே போனது உண்மைதான். இதை நான் 2-3 வாட்டி 5000 10,000 என்று கொடுத்து செலவு செய்து விட்டேன். என்னால் முடிந்ததை செய்தேன். ஆனால் மண் இப்படி இருக்கிறது. ஆகையால் இப்போதும் நான் சொல்கின்றேன், மறுபடியும் இதற்கு கிராவல் அடித்து அதை செய்யுங்கள், நான் அதுக்குண்ட காசை தருகிறேன் என்று சொன்னார். சரி என்று நான் பொதுமக்களிடம் கேட்டதுக்கு பொதுமக்கள் யாரும் அதை முன்வரவில்லை. இந்த நிலையில் அவரே மறுபடியும் 3வது தடவையாக அவரே ஜேசிபியிடம் பேசி ட்ரக்கை பேசி ஒரு வீடு இடிக்கும்போது அந்த வீட்டில் உள்ள மண்ணை எல்லாரிடையும் பேசி அவர் எல்லாம் ரெடி பண்ணி இன்று 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஃபோன் செய்தார். ஐயா லோரி வந்து கொண்டு இருக்கிறது, ஜேசிபி வந்து கொண்டுள்ளது, அதே மாதிரி ட்ரக்கும் வந்து கொண்டுள்ளது, அதை தாங்கள் அங்கே நின்று தாங்களே அதை எங்கெங்கு பள்ளம் இருக்கிறதோ அதை சரி பண்ணவும் என்று என்னிடம் கட்டளையிட்டார். நானும் அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இதோ பாருங்கள் இதுதான் நடப்பு. ஏன்னா இன்னைக்கு காலையில் 10-11 மணிக்கு வந்தது கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே அடித்தாச்சு. கிடிச்செல்லாம் பண்ணிடும் போது அவரே நின்று பார்த்து எல்லாம் ரோடு ஓரளவுக்கு சரி செய்தாச்சு. மற்றும் இது சம்பந்தமாக அந்த செட்டியார் நகரத்தார் செட்டியாருக்கு எனது பணிவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பூலாங்குறிச்சி டு மூலங்குடி இணைப்பு சாலை ரைட்டா. அப்படி இருக்க நான் சொன்னது என்ன, இதை சரி செய்து ஓட்டுவோம் என்று சொல்லியிருந்தேன். அதன்படியோ அவர் பொதுவாக பொது விஷயத்தில் அது நல்லபடியாக செய்தார். அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக உள்ளது. அவருக்கு அதாவது பொதுமக்கள் சார்பாகவும் எனது தனிப்பட்ட சார்பாகவும் அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ஆவண்ண மணிவாசகம், பூலாங்குறிச்சி, சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம். இதோ இந்த திரையில் தெரிகிறார் அல்லவா, இவர்தான் கோழிப்பண்ணை செட்டியார் என்று சொல்லக்கூடிய கோழிப்பண்ணை செட்டியார். இவருக்கு மீண்டும் மீண்டும் அவருக்கு மனமார்ந்த எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் தன்னுடைய சொந்த செலவில் கிட்டத்தட்ட 500 அடி 1000 அடி இருக்கும். எங்கெங்கே பள்ளங்கள் உள்ளதோ அங்கே எல்லாமே ட்ரக்கை விட்டு ஜேசிபி மூலம் மண்ணை கொட்டுகிறார்கள். இது கொட்டி முடித்த பின் ஜேசிபி இதை நிரவிவிடும். இதோ தெரிகிறதாலோ எல்லாம் அங்கங்கே மண்ணை கொட்டி ரெடியாக உள்ளது. இன்று கொஞ்ச நேரம் ஜேசிபி வந்துவிடும். இந்த ட்ரக்கு போன பின் ஜேசிபி வந்துவிடும், நிரவிவிடும். அந்த மீண்டும் அந்த கோழிப்பண்ணை செட்டியாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரோட்டை 24 மணி நேரமும் பயன்படுத்தக்கூடியவர்கள் நாங்கள் தான், விவசாயிகள் தான். இது சம்பந்தமாக அப்புறம் முதலில் பேசுகிறேன். இதோ ஜேசிபி வந்துவிட்டது. இப்பொழுது மணி சாயந்தரம் 4 மணி. காலை 11 மணிக்கு ட்ரக்கு மண்ணை கொட்டி முடித்தது. இப்போ ஜேசிபி வேலை செய்கிறது. மீண்டும் சொல்கிறேன், இதோ வந்துவிட்டார் அவரும், கோழிப்பண்ணை செட்டியாருக்கு. இவர் தான் கோழிப்பண்ணை செட்டியார் என்பவர். அந்த ட்ரக்கின் அந்த உரிமையாளர் அந்த தம்பிக்கும் மனமார்ந்த நன்றி. இதோ வேலை நடந்து கொண்டுள்ளது. இப்பொழுது டைம் சாயந்தரம் 4 மணி கரெக்டாக 4:30 ஆகிவிட்டது.
தனி ஒருவராக அந்த கோழிப்பண்ணை செட்டியார் என்பவர் தனது சொந்த செலவில் இதை செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் எனது கண் பார்வையில் என்னிடம் காலையிலிருந்து நானும் அந்த ட்ரக்குக்கு உரிமையான அந்த தம்பியிடம் நான் தான் இருந்தோம். வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு மீண்டும் மீண்டும் அந்த தம்பிக்கும் அந்த சேசிப்பி வைத்திருக்கும் தம்பிக்கும் மற்றும் அந்த கோழிப்பண்ணை செட்டியாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மனப்பூர்ப்பில் பேசிக்கொள்கிறேன். ஏன்னா இங்கே நான் ஒரு நாளைக்கு 3 தடவை எனது காட்டுக்கு சென்று வருவது நான் தான். பட் நான் மட்டுமல்ல, பொதுவாக விவசாயம் அனைத்து பேருமே இதில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரைட்டு, அதை நான் அப்புறம். நன்றி, வணக்கம். இன்னும் பதிவுகள் தொடரும். உண்மை சம்பவங்கள் புரட்சி படையில் ஆதாரத்துடன் இன்னும் நிறைய பதிவுகள் தொடர இருக்கின்றது. புரட்சி படையில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.